ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதோட வந்து ஒரு ஆர்டர் வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து நான் சரவணாவில் சரவணாவில் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ்லாம் இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து உடஞ்சிருந்தது. நான் நிறைய பாக்ஸ் வாங்கியிருந்ததால் அது எனக்கு கவனிக்காமல் அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். இதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து லைட் கலர்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ். இதில் வந்து 2 லைன் பீட்ஸ் வந்து பிடிக்குது. ஒரு 200 பீட்ஸ் 3 லைன்னால் வந்து கரெக்டாக வந்துடுது. உங்களுக்கு மூட முடியாது. இதில் நிறைய பேர் என்கிட்ட பீட்ஸ் எங்கே வாங்குறீங்க, சாம்ஸ் எங்கே வாங்குறீங்க, இதை தான் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்குகிறேன். அது எனக்கு ஓகேவாகவும் இல்லை. அங்கே வந்து நீங்கள் ஹோல்சேலாக தான் வாங்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வாங்கினாலுமே உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி சொல்கிறது, நம்ம ரீட்டெயில் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கூட கிடைக்கிது. இப்போது அங்கே போய் இருக்க ப்ரைஸில் தான் அவங்கக்கிட்டேயும் இருக்குது. அப்போ நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்து வாங்கி இதில் வேறு நம்ம ஷிப்பிங் சார்ஜ் வேறு போடணும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தானே. நீங்கள் இங்கே கேட்குறீங்க, நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலாம் இல்லையா? அதுக்காக நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ரா மெட்டீரியல்லாம் நான் இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணேன். இதில் ஃபுல்லாகவே ரா மெட்டீரியல் மெட்டல்ஸில் வர இது தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இயரிங் பேஸு, ஜிம்காஸு இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே சாம்ஸு, மெட்டல் சாம்ஸு. இது பால். இது வந்து முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணலையோ அந்த ஃப்ளவர்லேயே கோல்டு கலர். இது வந்து கனெக்டர், 3 ஹோல் கனெக்டர். இதுவும் சாம் தான். இது கோல்டு கலர். இதுவும் கனெக்டர் தான். இதில் வந்து ஸ்டோன் வச்சு இருக்கும். இது வந்து ஃப்ளவர் சாம், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதுவும் 3 ஹோல்டர் கனெக்டர். இது வேறு டைப். இது வந்து ஸ்பேஸ் பீட் தான். இது வந்து ஸ்கொயர் ஷேப். நெக்ஸ்ட்டு வந்து பால், அதுக்கப்புறமா சாம். அவ்வளோதான், இந்த பாக்ஸ் இருக்குது, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் பீட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஆல்ஃபபெட் பீட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் 100 கிராம் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு ரெண்டுமே ஃபுல்லாகிடுச்சு. இதுலேயும் பீட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் நான். எங்கே விட்டேன் நான்? ஹோல்சேல் மார்க்கெட். ஹோல்சேலில் நம்ம வாங்கி அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது. அதில் நம்ம சொன்னது ஒன்று, அவங்க போட்டது ஒன்று. நான் ஆர்டர் போட்டதில் ஒரே சாம்ஸு 2 பேக்கெட் போட்டிருக்காங்க. அதில் நான் போட்டது 100 கிராம், அவங்க 50 கிராம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு சாமும் வேஸ்ட்டு, எனக்கு அந்த காசும் வேஸ்ட்டு. ஏதோ ஒரு பேக்கெட் அப்படின்னா பரவாயில்ல. எனக்கு 3 பேக்கெட் அந்த மாதிரி 100 கிராமில் 2 போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து 50 கிராம் போட்டு வச்சுருந்தாங்க. இது நம்ம யாரை என்ன சொல்கிறது? நான் மெசேஜ் பண்ணுறேன் அவங்களுக்கு, அவங்க ரிப்ளைவே பண்ணல. ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நான் அவங்களுக்கு ரிப்ளைவே பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டு ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்து டைம் எடுத்து நீங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் மெட்டீரியல் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு டைமும் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆர்டர் போடுறது கிடையாது. அவங்கக்கிட்ட எதுவுமே ஆர்டர் போடுறது கிடையாது. இதுக்கப்புறம் வேறு பேஜை தேடினேன். இந்த மாதிரி நீங்கள் தேடி பார்த்து வாங்குறது. சவுகார்பேட் போனாலும் அப்படி தான் உங்களுக்கு. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சவுகார்பேட்டையில். நான் ஒரு பேக்கிங்க்கு நான் பொருள் எடுத்து கொடுத்து அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டம். அங்கே எடுத்து கொடுத்து பில் போடும்போது மாறிட்டுருக்கு. இன்னொருத்தவங்க போட்டது எனக்கும், நான் போட்டது இன்னொருத்தவங்களுக்கும் போயிடுச்சு. எல்லாமே இல்லை, ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் மாறிடுச்சு. என்னென்னா, சவுகார்பேட் போனால் எல்லா மெட்டீரியலும் கிடைக்கிறதில்ல. மெயினாக சாம்ஸ் கிடைக்கிறதில்ல. அப்புறம் பீட்ஸ் வந்து பெருசாக இப்போ கிடைக்குதான்னு எனக்கு தெரில. எனக்கு அப்போ கிடைக்கல. நான் மறுபடியும் சவுகார்பேட் போகவே இல்லை. நான் ஆர்டர் தான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஆர்டர் போட்டு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. எதனாலன்னு தெரில. இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்றதால இந்த மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம் நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு 3 ரூபா 2 நீங்கள் 50 சாம்ஸ் வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தான். 10 சாம்ஸ் வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தான். அப்படின்னா நீங்கள் அது எப்படி ஹோல்சேல் ஆகும்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெட்டீரியலே இந்த ப்ரைஸ்க்கு விற்றாங்கன்னா நம்ம வாங்கி அதை மேக் பண்ணி நம்மளோட இது
சார்ஜே போக நீங்கள் என்ன ப்ரைஸ் வச்சு விற்பீங்க, அப்படி வைக்கும்போது ரொம்ப ஹையாக தான் வரும். இது எப்படி இது எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை என்னென்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ்டு ஆர்டர் வந்துருந்துச்சுன்னு, அது வந்து அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன். மேக் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. நேம் ப்ரேஸ்லெட் தான் கேட்டிருந்தாங்க, அதை தான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, கஸ்டமைஸ்டு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாட் போடுங்க. அதுக்கு முன்னாடி போடாதீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். மேக் பண்ணியாச்சு, அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்பவுமே பெரியவங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து சைஸ் வந்து 1 தான் எடுப்பேன். 1.0 தான் எடுப்பேன். நீங்கள் 0.8 எடுக்கிறதுனால எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அது வந்து என்ன சொல்கிறது, சீக்கிரம் அருந்துடுது. இதில் வந்து நான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து நாட் போடுவேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வாங்குறவங்களுக்குமே வந்து லைஃப் வரும் இந்த எலாஸ்டிக்கு. உங்களால் முடிஞ்சால் இது ட்ரை பண்ணுங்கள் இந்த எலாஸ்டிக்கு. 0.7லாம் என்ன லைஃப் வரும்னு எனக்கு தெரில. கிட்ஸுக்கு வேணால் மேபி செய்யலாம். கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கொரியன் எலாஸ்டிக் இருக்குல்ல, அது பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட கைக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த எலாஸ்டிக் அந்தளவுக்கு இருக்காது, அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதில் ட்ரை பண்ணுங்கள் கிட்ஸுக்கு. ஒன்றா மேக் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் போட்டிருப்பீங்க, அந்த பாக்ஸஸ் இருக்கும், அதில் வந்து பபுள் ட்ராப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பல்க் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு பத்தாது. அப்போ ஆப்வியஸாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அப்போ வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண பாருங்கள். அதுக்காக பேக்கிங்கும் கொஞ்சம் நல்லா போகணும். அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக வருவாங்க நம்மக்கிட்ட. நான் வந்து தேங்கிங் கார்டு வந்து இந்த ஸ்டிக்கி நோட் இருக்கும்ல, அது வந்து வாங்கியிருந்தேன் சரவணாவில். அதில் வந்து நான் இன்னும் என்ன பண்ணேன்னா, இது மட்டும் இல்லை, அதில் வந்து என்னோடய பேஜோட நேம் எழுதி, என்னோடய நம்பர் எழுதி அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். கவருக்குள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக கொடுப்பேன். அதில் வந்து இது ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரேஸ்லெட் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் நான் வந்து ஹார்ட்டின் எடுத்துருக்கேன் இல்லையா, இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளையும் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணேன். பார்க்கவும் லுக்காக இருக்கும், நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இவங்க வந்து ஃபஸ்ட் டைமே வந்து 4 ப்ரேஸ்லெட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் ஒரு ப்ரேஸ்லெட் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் டைமே வந்து 4 ப்ரேஸ்லெட் அப்படின்றதால நான் அப்படி கொடுத்துருந்தேன். இது வந்து கிட்ஸுக்கு மேக் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரேஸ்லெட்டு நேம் போட்டு அதில் வந்து எலிஃபண்ட் சாம் அட்டாச் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோடய ஆதங்கத்தெல்லாம் புலம்பி தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா பாய்.